அந்த கணத்தில் எனது கையில் பல ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழைய காகிதம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த முகவரியை நான் மீண்டும் மீண்டும் கண்களை விரித்து பார்த்து கொண்டே எதிரே தெரிந்த சாலையோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த காகிதத்தில் எழுதப்பட்ட முகவரி உண்மையிலேயே இங்கேதான் இருக்கிறதா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் சரியாக அதே வீட்டு எண்ணின் முன்னால் நின்றபோது என் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் அது ஒரு சாதாரண வீடு அல்ல, ஒரு அரண்மனையை போன்ற பிரம்மாண்டமான கட்டிடம். பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்மணி என்னை ஏமாற்றி இருப்பாரோ என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஏனென்றால் அந்த பெண் பார்க்க மிகவும் ஏழ்மையாக தெரிந்தாள். அவளிடம் ₹1 கூட இல்லை. நான் மிகவும் பயந்து கொண்டே அங்கிருந்த பாதுகாவலரிடம் எனது பெயரை சொன்னேன். எனது நிலைமையை பார்த்து அவர் என்னை இங்கிருந்து விரட்டி விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் எனது பெயரை கேட்டவுடன் அவர் மரியாதையுடன் குனிந்து எனக்கு வணக்கம் தெரிவித்தார். பிறகு என்னை அந்த அரண்மனையின் மிகவும் ஆடம்பரமான அறைக்கு அழைத்து சென்றார். உண்மையில் இது பல ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. எனது பெயர் தீபக். லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வேலை தேடி வெளியே வந்து மாலையில் களைப்புடன் வீடு திரும்பும் இந்த மின்னும் நகரத்தில் வாழும் ஒரு சாதாரண மனிதன் நான். எனது வாழ்க்கையும் அவர்களைப் போன்றதுதான். பெரிய பணக்காரர்களின் வாழ்க்கையை சுகமாக்க தனது இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்துபவர்களில் நானும் ஒருவன். ஆனால் மாத இறுதியில் எனது பைகள் காலியாகவும் கண்கள் ஏமாற்றத்துடன் இருக்கும். நான் ஒரு தனியார் அலுவலகத்தில் கிளர்க்காக வேலை செய்து வந்தேன். அங்கே சம்பளம் மிகவும் குறைவு. வீட்டு செலவுகளை சமாளிப்பதே கடினம். ஆனாலும் ஏதோ ஒரு வேலை இருக்கிறதே என்று கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொள்வேன். ஆனால் நான் செய்த ஒரு சிறிய உதவி எனது வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகிறது என்று அப்போது எனக்கு சிறிதும் தெரியாது. அது மே மாதத்தின் ஒரு கடுமையான வெயில் காலம். சூரியன் உச்சந்தலையில் நின்று பூமியை எரித்து கொண்டிருந்தது. வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் பறவைகள் கூட தங்கள் கூடுகளுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தன. சாலையிலிருந்து வீசிய அனல் காற்று மனிதர்களின் முகத்தை சுட்டரித்தது. நான் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அனைவரும் வேர்வையில் நனைந்து களைப்பாக தெரிந்தனர். எங்கள் ஊரின் பேருந்து சேவை மிகவும் மோசமானது. பல மணி நேரம் காத்திருந்த பிறகே ஒரு பேருந்து வரும். அதுவும் நிற்கும் இடம் கூட இல்லாத அளவிற்கு நிரம்பி வழியும். ஆனால் தேவை மனிதனை அனைத்தையும் பொறுத்து கொள்ள வைக்கும். எனது பையில் சில சில்லறை நாணயங்களும் சில நோட்டுகளும் மட்டுமே இருந்தன. மாத இறுதியின் அடையாளமே அதுதான். அன்று எனக்கு மிகவும் தாகமாக இருந்தது. ஆனால் குளிர்ந்த தண்ணீர் பாட்டில் வாங்குவதற்கு பதிலாக அந்த பணத்தை பயணத்திற்காக சேர்த்து வைக்க வேண்டியிருந்தது. அப்போது பெரும் சத்தத்துடன் புகையை கக்கி கொண்டு ஒரு பழைய உடைந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து நின்றது. அதன் நிலையை பார்த்தாலே அது தனது கடைசி மூச்சில் இருப்பது போல் தெரிந்தது. கண்ணாடிகள் உடைந்திருந்தன. ஆங்காங்கே கீறல்கள் விழுந்து துருப்பிடித்து காணப்பட்டது. பேருந்து நின்றதும் மக்கள் அதன் மேல் பாய்ந்து ஏறினர். பேருந்திற்கு உள்ளே இருந்த சூழல் வெளியே இருந்த வெப்பத்தை விடவும் கொடுமையாக இருந்தது. மிகுந்த சிரமத்துடன் நான் பின்பக்க கதவின் அருகே நின்றேன். அங்கிருந்துதான் சிறிதளவு காற்று வந்தது. சிறிது நேரத்தில் பேருந்து குலுங்கி கொண்டே தனது இலக்கை நோக்கி நகரத் தொடங்கியது. என்னை சுற்றி நின்றவர்கள் தத்தமது கஷ்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சிலர் விலைவாசியை குறை கூறினர். சிலர் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி தெரிவித்தனர். அந்த பேருந்து நடத்துனர் மிகவும் முரட்டுத்தனமாகவும் மரியாதையின்றியும் நடந்து கொண்டார். முன்னே செல்லுங்கள், சீக்கிரம் காசு கொடுங்கள் என்று அவர் சத்தமிட்டு கொண்டே இருந்தார். அவரது பேச்சில் இருந்த அவமதிப்பை கண்டு யாராவது அவருக்கு பதிலடி கொடுக்க மாட்டார்களா என்று தோன்றியது. ஆனால் அனைவரும் உதவியற்ற நிலையில் மௌனமாக இருந்தனர். பயணம் தொடர்ந்தபோது அடுத்த நிறுத்தத்தில் பேருந்து நின்றது. இன்னும் சில பயணிகள் ஏறினர். அவர்களுடன் ஒரு முதிய பெண்ணும் ஏறினார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே என் மனதில் ஏதோ உறுத்தியது. அவர் மிகவும் பலவீனமாகவும் ஏழ்மையாகவும் தெரிந்தார். அவரது முதுகு வளைந்திருந்தது. முகத்தில் சுருக்கங்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதுமான துயரத்தின் வடுக்கள் தெரிந்தன. அவர் பல இடங்களில் கிழிந்து தொங்கும் ஒரு பழைய புடவையை அணிந்திருந்தார். அவர் மிகுந்த சிரமத்துடன் பேருந்து படிகளில் ஏற முயன்றார். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் தன்னை மேலே இழுத்து கொள்ள முடியவில்லை. நடத்துனர் இதை பார்த்ததும் முகம் சுளித்தார். அவருக்கு இடமளிக்க யாரும் முன்வரவில்லை.
கூட்டத்தில் அவர் அடிக்கடி நிலை தடுமாறி விழ பார்த்தார். இதை பார்த்தபோது என் மனதில் வேதனை உண்டானது. ஒரு முதிய தாய்க்கு நிற்கக்கூட இடம் கிடைக்கவில்லையே, இது என்ன மாதிரியான உலகம்? நான் உடனே எனது இடத்தில் இருந்து முன்னே சென்றேன். மக்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் அருகே சென்றேன். அவருக்கு ஒரு பிடிமானம் கொடுத்து பேருந்தின் இரும்பு கம்பியை பிடித்து கொள்ள உதவினேன். அவர் தனது மங்கலான கண்களால் என்னை பார்த்தார். அந்த பார்வையில் நன்றி உணர்வோடு சேர்த்து ஆழமான சோகமும் தெரிந்தது. சுற்றி இருந்த யாராவது எழுந்து அவருக்கு இடம் கொடுப்பார்கள் என்று பார்த்தேன். ஆனால் அனைவரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர், அல்லது வேண்டும் என்றே கைபேசியில் மூழ்கினர். அதற்குள் நடத்துனர் கூட்டத்தை முட்டி தள்ளி கொண்டு வந்து, பாட்டியம்மா சீக்கிரம் காசு எடுங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். அந்த முதிய பெண்மணி நடுங்கும் கைகளால் தனது புடவை தலைப்பில் தேடத் தொடங்கினார். அவரது முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் மீண்டும் மீண்டும் அங்கும் இங்கும் தேடினார். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. பேருந்தில் திடீரென்று அமைதி நிலவியது. அனைவரது பார்வையும் அவர் மீதே இருந்தது. நடத்துனர் பொறுமையின்றி, பாட்டியம்மா என்ன நாடகம் ஆடுகிறீர்கள்? பணம் இல்லை என்றால் ஏன் பேருந்தில் ஏறினீர்கள்? இது என்ன இலவச சேவையா? எங்கிருந்துதான் வருகிறார்களோ நேரத்தை வீணடிக்க என்றார். இதை கேட்டதும் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. நடுங்கும் குரலில் அவர், மகனே, என்னிடம் பணம் இருந்தது, ஆனால் எங்கோ விழுந்து விட்டது போலிருக்கிறது. பேருந்தில் ஏறும்போது கீழே விழுந்திருக்கலாம். கடவுள் புண்ணியமாக என்னை அடுத்த நிறுத்தத்தில் இறக்கிவிடு, நான் அங்கிருந்து நடந்தே சென்று விடுகிறேன் என்றார். நடத்துனர் சத்தமாக சிரித்துவிட்டு, ஆஹா, என்ன ஒரு அருமையான கதை! பணம் விழுந்து விட்டதாம். உங்களை போன்ற பிச்சைக்காரர்களுக்கு இது தினசரி சொல்லும் சாக்குதான். முதலில் ஏறிவிட வேண்டியது, பிறகு நாடகத்தை தொடங்க வேண்டியது. மரியாதையாக காசு கொடு, இல்லை என்றால் ஓடும் பேருந்திலிருந்து கீழே இறக்கி விடுவேன் என்றார். இதை கேட்டு அந்த முதிய பெண் இரு கைகளையும் கூப்பி, மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று அழுது கொண்டே வேண்டினார். நான் பொய் சொல்லவில்லை. மகளின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். இடையில் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது. என்னை மன்னித்து விடு மகனே என்றார். இருப்பினும் நடத்துனரின் மனம் துளியும் இறங்கவில்லை. அவர் தொடர்ந்து அவரை அவமதித்து கொண்டே இருந்தார். பேருந்தில் இருந்த சில பயணிகள் இந்த வேடிக்கையை ரசிக்க தொடங்கினர். எனக்கு அருகில் நின்ற இருவர் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டே, பார்த்தீர்களா, இப்போது பிச்சைக்காரர்களுக்கும் புது புது வழிகள் தெரிந்துவிட்டன. சில நேரங்களில் நல்ல உடை அணிந்து கூட பிச்சை எடுக்கிறார்கள். இந்த பெண்ணும் அப்படி ஏதோ ஒரு ஏமாற்றுக்காரியாகத்தான் தெரிவாள் போல் இருக்கிறது என்றனர். மற்ற ஒருவர் கேலியாக, விடுங்கள் சார், இவர்களுடன் ஏன் சண்டை போடுகிறீர்கள்? இவர்களுக்கு அவமானம் என்பது பழகி போன ஒன்று என்றார். இதையெல்லாம் பார்த்தபோது என் இரத்தம் கொதித்தது. நாம் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக எப்படி மாறினோம்? நம் தாயின் வயதுள்ள ஒரு முதியவர் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அவரை கேலி செய்து கொண்டு இருந்தோம். இந்த பேருந்து முழுவதும் நிறைந்திருந்த மக்களில் ஒரு மனிதர் கூட அவருக்கு ஆதரவாக பேச தயாராக இல்லை. அவரது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் என் இதயத்தை காயப்படுத்தியது. அவர் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார். நடத்துனர் தொடர்ந்து கசப்பான வார்த்தைகளை வீசிக்கொண்டிருந்தார். காசு இல்லை என்றால் வீட்டிலே உட்கார்ந்திருக்க வேண்டியது தானே? ஏன் இங்கே வந்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? காசு கொடுக்கவில்லை என்றால் போலீசில் ஒப்படைப்பேன் என்றார். இதை கேட்டவுடன் என் மனம் ஒரு முடிவெடுத்தது. நான் உடனே பையில் கையை விட்டு மாதம் முழுவதும் சேமித்து வைத்திருந்த கடைசி நோட்டையும் சில சில்லறைகளையும் எடுத்தேன். இந்த பணத்தை கொடுத்தால் இன்று இரவு உணவிற்கு ஏதும் இருக்காது. ஒருவேளை நாளை வேலைக்கு செல்ல யாரிடமாவது கடன் வாங்க வேண்டியிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த கணத்தில் அந்த முதிய பெண்ணின் கௌரவமும் அவரது கண்ணீரும் இந்த பணத்தை விட பல மடங்கு மேலானதாக தெரிந்தது. நான் பணத்தை கையில் பிடித்து கொண்டு முன்னே சென்று நடத்துனரின் தோளில் கை வைத்தேன். அவர் கோபத்துடன் என்னை திரும்பி பார்த்தார். நான் பணத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு உறுதியான குரலில், இந்தாருங்கள், அவரோட பயண சீட்டு காசு. இப்போது வாயை மூடிக்கொண்டு சும்மா இருங்கள், ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள் என்றேன். இதை கேட்டதும் அவர் ஒரு நிமிடம் திகைத்து போனார். பேருந்தில் இருந்தவர்களின் சிரிப்பு சத்தம் அடங்கியது. அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர். நான் அவர்கள் கண்களை நேராக பார்த்து, இவர் உங்கள் தாயின் வயதில் உள்ளவர். இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்கள் தாய் இங்கே இருந்திருந்தால் அவரிடமும் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா என்று கேட்டேன். நடத்துனர் பணத்தை எண்ணிவிட்டு, பெரிய வள்ளல் வந்து விட்டார், பணம் இருந்தால் செலவு செய்யுங்கள் என்று முணுமுணுத்து கொண்டே சென்றார்.
அந்த முதிய பெண் ஆச்சரியத்துடனும் நன்றியுணர்வுடனும் என்னை பார்த்தார். ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அம்மா, கவலைப்படாதீர்கள். இப்படிப்பட்டவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீங்கள் சரியாக நில்லுங்கள் என்று நான் அவருக்கு தைரியம் கூறினேன். ஆனாலும் அவர் நடுங்கிக் கொண்டே இருந்தார். அருகில் அமர்ந்திருந்த ஒரு இளைஞனை தோளை பிடித்து எழுப்பி, சிறிதாவது வெட்கப்படுங்கள், ஒரு முதியவர் நிற்கிறார், நீங்கள் நிம்மதியாக அமர்ந்திருக்கிறீர்கள், எழுந்து இவருக்கு இடம் கொடுங்கள் என்றேன். எனது கோபத்தை பார்த்தோ அல்லது சுற்றியிருந்த சூழலை கண்டு அவன் எழுந்து கொண்டான். நான் அந்த முதிய பெண்ணிற்கு துணையாக இருந்து அவரை இருக்கையில் அமர வைத்தேன். அமர்ந்தவுடன் அவர் ஒரு பெருமூச்சு விட்டு நடுங்கும் கைகளால் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அந்த ஆசீர்வாதம் எனக்கு உலகின் எந்த செல்வத்தையும் விட மேலானதாக தெரிந்தது. அவர் சொன்னார், மகனே, கடவுள் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும், உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை வராமல் பார்த்து கொள்ளட்டும். இன்று நீ எனது கௌரவத்தை காப்பாற்றினாய். இல்லை என்றால் இந்த மக்கள் தங்கள் வார்த்தைகளால் என்னை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சிலர் கண்டும் காணாமல் மௌனமாக இருந்தார்கள். அந்த கணத்தில் என் மனதில் ஒரு விவரிக்க முடியாத திருப்தி உண்டானது. எனது பை காலியானாலும் என் இதயம் நிறைந்தது. இன்று என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக சிறந்த காரியத்தை செய்துவிட்டதாக எனக்கு தோன்றியது. அந்த முதிய பெண் மீண்டும் மீண்டும் என்னை திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவர் ஒரு சாதாரண பெண்மணியாக தெரியவில்லை. அவரது உடைகள் பழையதாக இருந்தாலும் அவரது முகம், கண்கள் மற்றும் பேசும் விதம் அவர் ஒரு பண்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை போல காட்டியது. உண்மையில் இவர் யார்? ஏன் இந்த நிலையில் இருக்கிறார்? இவருக்கு பிள்ளைகள் இல்லையா? அல்லது அவர்களே இவரை கைவிட்டு விட்டார்களா என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. நமது சமூகத்தில் தங்களது பிள்ளைகளாலேயே கைவிடப்பட்ட பல முதியவர்களின் உதாரணங்கள் உள்ளன. இந்த சிந்தனையில் நான் மூழ்கியிருந்த போது அந்த பெண் எனக்கு சைகை காட்டினார். அவருக்கு அடுத்த நிறுத்தத்தில் இறங்க வேண்டியிருந்தது. நான் உடனே நடத்துனரிடம் பேருந்தை நிறுத்துமாறு சொன்னேன். நிறுத்தம் வந்ததும் அவர் எழுவதற்கு உதவினேன். அவர் மிகுந்த சிரமத்துடன் தனது இடத்தில் இருந்து எழுந்தார். பேருந்து நின்றதும் நான் அவருக்கு துணையாக கதவு வரை அழைத்து சென்றேன். இறங்குவதற்கு முன்னால் அவர் என்னை தடுத்தார். பிறகு தனது புடவை தலைப்பில் கட்டியிருந்த ஒரு முடிச்சை அவிழ்க்க தொடங்கினார். அவரது கைகள் அதிகமாக நடுங்கியதால் முடிச்சை அவிழ்க்க முடியவில்லை. அம்மா, பரவாயில்லை, ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர், இல்லை மகனே, பொறு என்று சொன்ன அவர் ஒரு வழியாக அந்த முடிச்சை அவிழ்த்தார். அதிலிருந்து சுருட்டப்பட்ட ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தார். அந்த காகிதம் ஒரு நோட்டு புத்தகத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட பக்கம் போல மிகவும் பழமையாக இருந்தது. அவர் அந்த காகிதத்தை எனது கையில் கொடுத்துவிட்டு எனது கண்களை ஆழமாக பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னார். அது அந்த கணத்தில் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மட்டுமல்லாமல் பின்னாளில் எனது வாழ்க்கையையே மாற்றி அமைத்தது. அவர் சொன்னார், மகனே, தற்போது உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதும் இல்லை. ஆனால் நீ எப்போதாவது மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த காகிதத்தை திறந்து பார். இதில் எழுதியிருக்கும் முகவரிக்கு வா. நான் அந்த காகிதத்தை பார்த்தேன். அதில் ஒரு முகவரி மிகவும் நேர்த்தியாகவும் அழகான எழுத்துக்களிலும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு படித்த மனிதர் எழுதியது போல அது இருந்தது. தன் பயண சீட்டுக்கே பணம் கொடுக்க முடியாத இந்த பெண்மணி எனக்கு என்ன உதவி செய்ய போகிறார்? இந்த முகவரிக்கு சென்றால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒருவேளை இது ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தின் அல்லது உதவி செய்யும் அமைப்பின் முகவரியாக இருக்கலாம் என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் அந்த காகிதத்தின் மதிப்பு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரது மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக அதை வாங்கி சட்டையின் மேல் பையில் வைத்து கொண்டேன். அவர் மீண்டும் ஒரு முறை எனது தலையை தடவி கொடுத்து சொன்னார், நினைவில் வைத்துக்கொள் மகனே, உன்னால் சமாளிக்கவே முடியாத நிலை வரும்போது மட்டும் இந்த முகவரிக்கு வா, அதற்கு முன் வராதே. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் மெதுவாக பேருந்தில் இருந்து கீழே இறங்கினார். நான் வாசலில் நின்று கொண்டு அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கூட்டத்தில் மெல்ல மெல்ல மறைந்தார். அவரது அந்த வண்ணமயமான புடவை மக்களின் நிழல்களுக்கு நடுவே ஒரு வித்தியாசமான காட்சியை உருவாக்கியது. பேருந்து மீண்டும் கிளம்பியது. நான் கடைசியாக திரும்பி பார்த்தபோது அவர் நடைபாதையில் நின்று
என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை இருந்தது. எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் அவருக்கு தெரிந்திருப்பது போல தோன்றியது. நான் மீண்டும் எனது இடத்திற்கு வந்து நின்றேன். பயணிகள் இன்னும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் பார்வையில் இப்போது அந்த கசப்புணர்வு இல்லை. அந்த காகித துண்டு இருந்த எனது சட்டை பையின் மீது கையை வைத்தேன். அந்த சாதாரண காகித துண்டுதான் எனது தலையெழுத்தை மாற்றப் போகும் சாவி என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. நான் தற்செயலாக அதை பெற்றிருந்தேன். வீட்டிற்கு சென்றபோது களைப்பால் அப்படியே விழுந்து விட்டேன். அந்த சிறிய காகிதத்தை எடுத்து அலமாரியில் இருந்த பழைய செய்தித்தாள்களுக்கு அடியில் அழுத்தி வைத்துவிட்டு பிறகு அதை முற்றிலுமாக மறந்துவிட்டேன். வாழ்க்கை அதன் போக்கிலேயே சென்று கொண்டிருந்தது. தினமும் அதே வேலை, அங்கு நடக்கும் அவமானங்களை பொறுத்து கொள்ளுதல், மீண்டும் ஏழ்மையை பற்றிய கவலை. அந்த முதிய பெண்ணை சந்தித்த நிகழ்வு மெல்ல மெல்ல என் நினைவில் இருந்து மறைந்தது. ஏனென்றால் இந்த நகரத்தில் தினமும் இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் நடக்கின்றன. மனிதன் தனது சொந்த பிரச்சனைகளில் எவ்வளவு மூழ்கி விடுகிறான் என்றால் மற்ற விஷயங்கள் அவனால் நினைவில் வைத்திருக்க முடிவதில்லை. மாதங்கள் கடந்தன, வருடங்களும் உருண்டோடின. இந்த காலத்தில் நிலைமைகள் பல முறை மாறின. விலைவாசி உயர்வு எங்களை போன்ற நடுத்தர மக்களின் முதுகெலும்பை உடைத்தது. எனது வேலையும் ஆபத்தில் இருந்தது. நிறுவனம் நஷ்டத்தில் சென்றதால் ஊழியர்களை குறைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்தன. வேலை போனால் என்ன செய்வது? எனது முதிய பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகளின் நிலை என்னவாகும் என்று பல இரவுகள் தூக்கமின்றி யோசித்துக் கொண்டிருப்பேன். இந்த பயத்தின் நிழலிலேயே நாட்கள் கழிந்தன. அந்த காகித துண்டு அலமாரியில் செய்தித்தாள்களுக்கு அடியில் இருட்டில் தனது நேரத்திற்காக காத்திருந்தது. ஒரு முதிய பெண்ணிற்கு நான் உதவியது பற்றியோ அவர் எனக்கு ஒரு முகவரியை கொடுத்தது பற்றியோ எனக்கு சிறிதும் நினைவில்லை. மறுபுறம் விதி அமைதியாக தனது வலையை பின்னி அந்த முதிய பெண் குறிப்பிட்டிருந்த கடினமான காலத்தை நோக்கி மெல்ல மெல்ல என்னை அழைத்துச் சென்றது. அந்த சோதனை எனது வாழ்க்கையின் மிகப்பெரிய நாடகத்தின் முதல் அங்கம். இப்போது திரை விலகப் போகிறது. எனது வாழ்க்கையின் மிக கடினமான காலம் தொடங்கப் போகிறது. அது என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறது. எங்கே அந்த முதிய பெண் எனக்காக காத்திருக்கிறாரோ அங்கே. ஆனால் அந்த நேரத்தில் நான் எனது அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு மூழ்கியிருந்தேன் என்றால் வாழ்க்கையின் உண்மையான பயணமும் சோதனையும் தொடங்கப் போகிறது என்பதை என்னால் உணரவே முடியவில்லை. அலுவலக சூழல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. பழைய அதிகாரிகள் ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகம் வந்தது. லாபத்தை அதிகரிப்பதும் ஊழியர்களிடமிருந்து அதிக வேலை வாங்குவதும் மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனக்கு வேலைக்கு செல்வதே ஒரு மன ரீதியான சித்திரவதையாக இருந்தது. ஏனென்றால் தினமும் எங்களது கௌரவம் காலின் கீழ் மிதிக்கப்பட்டது. ஆனால் வயிற்று பசியும் குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயமும் எனது கால்களை அந்த வேலையோடு பிணைத்து வைத்திருந்தன. நான் மௌனமாக அனைத்தையும் பொறுத்து கொண்டு வேலை செய்தேன். அது அந்த துரதிர்ஷ்டவசமான நாள் எனக்கு இன்றும் தெளிவாக நினைவிருக்கிறது. நான் வழக்கம் போல வேலைக்கு சென்றபோது அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சக ஊழியர்களின் முகத்தில் கவலை தெரிந்தது. அனைவரும் மெல்லிய குரலில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். நான் எனது நாற்காலியில் அமர்வதற்கு முன்பே பெரிய அதிகாரியின் அறைக்கு அழைக்கப்பட்டேன். இதற்கு முன்பு ஒருபோதும் இப்படி அழைக்கப்பட்டதில்லை என்பதால் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. பயந்து கொண்டே அறைக்குள் சென்றேன். அவர் என்னை பார்க்காமலேயே ஒரு வெள்ளை நிற உரையை என் முன்னால் நீட்டினார். நிறுவனம் நஷ்டத்தில் இருப்பதாகவும் இனிமேல் கூடுதல் ஊழியர்களை வைத்திருக்க முடியாது என்பதால் எனது பணி இத்துடன் முடிவடைகிறது என்றும் உணர்ச்சியற்ற குரலில் கூறினார். இதை கேட்டதும் எனது காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. காதில் யாரோ காய்ச்சிய எண்ணெயை ஊற்றியது போல உணர்ந்தேன். நான் ஏதோ பேச முயன்றேன். என் உதடுகள் துடித்தன. நான் அவர் முன்னால் கைகளை கூப்பி வேண்டினேன். எனக்கு முதிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். வீட்டு செலவுகள் அதிகம். இந்த நேரத்தில் நான் எங்கே வேலை தேடுவேன் என்று கெஞ்சினேன். ஆனால் அவரது மனம் கல்லாக இருந்தது.
அவர் என்னை வெளியே போகும்படி சைகை காட்டினார். நான் தள்ளாடும் கால்களுடன் அறையை விட்டு வெளியே வந்தேன். அந்த கணத்தில் அந்த கட்டிடத்தின் கூரையே என் மீது விழுந்து விடும் போல தோன்றியது. அந்த அலுவலகத்திற்காக நான் 12 வருடங்களை அர்ப்பணித்திருந்தேன். அன்று மதிய வெயில் கடுமையாக இருந்தது. ஆனால் என் மனதிலோ காரிருள் சூழ்ந்திருந்தது. நான் சாலையோரம் இருந்த நடைபாதையில் அமர்ந்து மணி கணக்கில் தலை குனிந்தபடி சென்று கொண்டிருந்த வாகனங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். வீட்டிற்கு செல்லவே எனக்கு துணிவில்லை. அடுத்த சில நாட்கள் நான் தினமும் காலையில் தயாராகி வீட்டிலிருந்து வெளியே வருவேன். நாள் முழுவதும் பூங்காக்களிலும் சாலைகளிலும் அலைந்து திரிந்துவிட்டு மாலையில் வீட்டிற்கு திரும்புவேன். பெற்றோர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக. ஆனால் பொய்யை நீண்ட நாளுக்கு மறைக்க முடியாது. மாதம் முடிந்து சம்பளம் வராத போது பட்டினி எங்கள் வாசலில் வந்து நின்றது. ஏற்கனவே இருந்த சொற்ப சேமிப்பும் தீர்ந்து விட்டது. வேலை தேடி நான் பல மைல் தூரம் நடந்தேன். ஒவ்வொரு சிறிய அலுவலகத்திற்கும் சென்றேன். ஒவ்வொரு தொழிற்சாலையின் கதவையும் தட்டினேன். ஆனால் எங்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. சில இடங்களில் வயது அதிகமாகிவிட்டது என்றார்கள். சில இடங்களில் என்னால் கொடுக்க முடியாத அளவிற்கு லஞ்சம் கேட்டார்கள். மெல்ல மெல்ல வீட்டில் இருந்து பொருட்கள் விற்கப்படத் தொடங்கின. முதலில் எனது கை கடிகாரம், பிறகு அம்மாவின் தங்க வளையல்கள், இறுதியில் வீட்டின் பாத்திரங்கள் வரை விற்று தீர்ந்தன. தெரிந்தவர்கள் நான் எங்கே கடன் கேட்டு விடுவேனோ என்று என்னை பார்த்தாலே பாதையை மாற்றிக்கொண்டு சென்றனர். கடன் கொடுத்தவர்கள் வாசலில் நின்று சத்தமிட்டனர். நான் வீட்டிற்குள் ஒளிந்து கொண்டிருப்பேன். பெற்றோரின் மருந்துகள் தீர்ந்து விட்டன. அவர்கள் இரவு முழுவதும் இருமிக் கொண்டே காலத்தை கழித்தனர். அம்மாவின் கண்களில் தெரிந்த அந்த உதவியற்ற நிலை என்னை உள்ளுக்குள் அரித்தது. தனது பெற்றோருக்கு 2 வேளை உணவை கூட கொடுக்க முடியாத ஒரு தோல்வியடைந்த மகன் என்று என்னை நானே நொந்து கொண்டேன். ஒரு இரவு வீட்டில் ஒரு பிடி மாவு கூட இல்லாத நிலை வந்தது. நாங்கள் 2 நாட்கள் பட்டினியாக இருந்தோம். மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. வீடு முழுவதும் காரிருள் சூழ்ந்தது. புழுக்கம், கொசுக்கள் மற்றும் பசி, இவை 3ம் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையை நரகமாக்கின. நான் முற்றத்தில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இறைவா, இது என்ன சோதனை? நான் யாருக்கும் தீமை செய்யவில்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று முறையிட்டேன். மெல்ல மெல்ல எனக்கு விரக்தி மேலோங்கியது. இந்த உலகை விட்டு நிரந்தரமாக கண்களை மூடிக்கொள்ளலாம் என்று தோன்றியது. தினசரி அவமானங்களை சந்திப்பதை விட நிரந்தர தூக்கமே மேல் என்று பட்டது. இந்த விரக்தியில் நான் அறைக்குள் சென்றேன். அப்போது திடீரென்று எனது கை அலமாரியில் இருந்த செய்தித்தாள்களுக்கு அடியில் சிக்கியது. ஏதோ ஒரு கோபத்தில் அந்த செய்தித்தாள்களை இழுத்து வெளியே எறிந்தேன். அதிலிருந்து சுருட்டப்பட்ட ஒரு சிறிய காகித துண்டு நழுவி வந்து எனது காலடியில் விழுந்தது. விருப்பமே இல்லாமல் அதை எடுத்து மெழுகுவர்த்தியின் மங்கலான வெளிச்சத்தில் பார்த்தேன். அந்த காகிதம் மிகவும் பழமையாகவும் மஞ்சள் நிறமாகவும் மாறியிருந்தது. நான் அந்த காகிதத்தை விரித்ததும் அதில் எழுதியிருந்த முகவரி தெரிந்தது. என் தலையில் மின்னல் வெட்டியது போல இருந்தது. எனக்கு உடனே அந்த பழைய பேருந்து பயணம் நினைவுக்கு வந்தது. அந்த அனல் காற்று வீசிய மதிய நேரம், அந்த முரட்டுத்தனமான நடத்துனர் மற்றும் நான் உதவிய அந்த முதிய பெண்மணி. அவரது வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. நீ எப்போது மிகவும் சோர்ந்து போகிறாயோ, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டன என்று எப்போது தோன்றுகிறதோ, அப்போது மட்டும் இந்த காகிதத்தை திறந்து பார். நான் கசப்புடன் சிரித்து கொண்டேன். தன் பயணச்சீட்டுக்கே பணமில்லாத ஒரு ஏழை மூதாட்டி எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நிச்சயம் இது ஏழைகளுக்கு உணவளிக்கும் ஏதாவது ஒரு அறக்கட்டளையின் முகவரியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். முதலில் இந்த காகிதத்தை எரிந்து விடலாம் என்று தான் தோன்றியது. ஆனால் வயிற்றில் ஏற்பட்ட பசியின் கொடுமையும் அம்மாவின் இருமல் சத்தமும் என் கையை தடுத்தன. மூழ்கி கொண்டு இருப்பவனுக்கு ஒரு சிறு துரும்பு கூட பெரிய ஆதாரம்தான். அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு சிறு நம்பிக்கையும் மறுக்கும் நிலையில் நான் இல்லை. தினமும் அவமானங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு முறை அங்கே சென்று பார்த்தால் என்ன ஆகிவிடப் போகிறது? ஒருவேளை அங்கிருந்து ஏதாவது உணவு அல்லது சிறிய வேலை கிடைக்கலாம் என்று எண்ணினேன்.
அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. விடிந்ததும் அந்த முகவரிக்கு செல்வதென்று முடிவெடுத்தேன். பயணம் செய்ய என்னிடம் பணம் இல்லை. அதனால் நடந்தே செல்வதென்று முடிவு செய்தேன். அந்த முகவரியை பற்றி விசாரித்த போது அது நகரத்தின் மறுமுனையில் இருப்பது தெரிந்தது. எனது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள அந்த பகுதி மிகப்பெரிய பணக்காரர்கள் வாழும் இடம். அங்கே சாலைகள் மிகவும் சுத்தமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தன. ஏழைகளின் நடமாட்டமே இல்லாத இடம் அது. பல இடங்களில் கிழிந்து போயிருந்த எனது பழைய காலணிகளை அணிந்து கொண்டேன். பிச்சைக்காரன் போல தெரியக்கூடாது என்பதற்காக எனது சட்டையில் இருந்த அழுக்கை துடைக்க வீணாக முயன்றேன். பசியால் உடல் தளர்ந்திருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறினேன். வெயில் ஏற ஏற வெப்பம் அதிகரித்தது. நான் சாலையோரம் நடந்து கொண்டிருந்தேன். பெரிய பெரிய கார்கள் என்னை கடந்து சென்றன. உள்ளே இருப்பவர்கள் குளிரூட்டப்பட்ட வசதியில் நிம்மதியாக இருந்தனர். நானோ வேர்வையில் நனைந்து எனது விதியை நொந்து கொண்டிருந்தேன். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு கால்களில் கொப்பளங்கள் ஏற்பட்டன. தொண்டை வறண்டது. ஆனாலும் நான் நிற்கவில்லை. ஏனென்றால் எனக்கு வேறு வழி இல்லை. எனது பெற்றோரின் பசியால் வாடிய முகங்களே என்னை தொடர்ந்து நடக்க வைத்தன. மாலை நெருங்கிய வேளையில் நகரத்தின் அந்த மற்றொரு பகுதியை அடைந்தேன். அங்கிருந்த சூழல் முற்றிலும் வேறாக இருந்தது. சத்தமோ தூசியோ அங்கே இல்லை. அங்கிருந்த மக்கள் கூட முற்றிலும் வேறானவர்களாக தெரிந்தார்கள். பெரிய பெரிய கோட்டைகளும் பங்களாக்களும் நிறைந்த அந்த இடத்தில் சீருடை அணிந்த பாதுகாவலர்கள் நுழைவாயிலில் நின்றிருந்தனர். சாலைகள் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தன. இருபுறமும் பசுமையான மரங்கள் அசைந்தாடின. இங்கே வந்த பிறகு எனது ஏழ்மை எனக்கு இன்னும் அதிகமாக உறுத்தியது. இந்த சொர்க்கத்தை போன்ற இடத்தில் எனக்கு என்ன வேலை? நான் யாரோ ஒரு அந்நியனை போலவும் இங்கே தேவையில்லாதவனை போலவும் உணர்ந்தேன். நான் மீண்டும் மீண்டும் பையில் இருந்து அந்த முகவரியை எடுத்து பார்த்தேன். சுற்றியிருந்த வீடுகளின் பெயர்களை வாசித்தேன். அந்த புதிய பெண்மணி எனக்கு ஏன் இந்த இடத்தின் முகவரியை கொடுத்தார் என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் எங்கே யாரிடமாவது வேலை செய்கிறாரா? ஏதாவது ஒரு பணக்கார வீட்டில் அவர் வேலைக்காரியாக இருப்பாரோ? அப்படியே இருந்தாலும் அவர் எனக்கு எப்படி உதவ முடியும்? ஒருவேளை இங்கே எனக்கு தோட்டக்காரர் வேலையோ அல்லது காவலாளி வேலையோ வாங்கி தருவாரோ? இப்படிப்பட்ட எண்ணங்களுடன் நான் வேகமாக நடந்தேன். இறுதியாக அங்கும் இங்கும் தேடி அந்த காகிதத்தில் எழுதியிருந்த அதே தெருவிற்கு வந்து சேர்ந்தேன். அந்த பகுதி அந்த நகரத்திலேயே மிகவும் விசேஷமான இடமாக தெரிந்தது. அங்கிருந்த வீடுகள் சாதாரணமானவை அல்ல. அவை அரண்மனைகளைப் போல தெரிந்தன. இதை பார்த்தபோது என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஒவ்வொரு வீட்டின் எண்ணாக பார்த்து கொண்டே வந்தேன். 20, 21, 22. பிறகு எனது பார்வை அந்த வீட்டின் மீது விழுந்தது. எந்த வீட்டு எண் எனது கையில் இருந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருந்ததோ அதே வீடு. எனது கால்கள் அங்கேயே நின்றன. ஆச்சரியத்தில் என் வாய் பிளந்தது. அது ஒரு சாதாரண வீடு அல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. அதை சுற்றி இருந்த சுவர் அவ்வளவு உயரமாக இருந்தது. உள்ளே இருப்பவற்றை வெளியே இருந்து பார்ப்பது இயலாத காரியம். வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அந்த வீட்டின் நுழைவாயில் மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் தங்க நிற வேலைப்பாடுகள் மின்னின. சூரிய வெளிச்சத்தில் அந்த வாசல் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. கேட்டின் இருபுறமும் பெரிய சிங்க சிறைகள் நின்றிருந்தன. அங்கே பொருத்தப்பட்டிருந்த கேமராக்கள் வருவோர் போவோர் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருந்தன. நான் அந்த அழகான அரண்மனையை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தேன். எனது கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அந்த முதிய பெண்மணி உண்மையிலேயே இங்கேதான் வசிக்கிறாரா? பேருந்து பயண சீட்டுக்கே பணம் இல்லாத ஒருவர் இவ்வளவு பெரிய அரண்மனையில் எப்படி வசிக்க முடியும்? இது சாத்தியமே இல்லை என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அவர் முகவரியை தவறாக எழுதியிருக்கலாம், அல்லது இங்கிருக்கும் பாதுகாவலர்கள் என்னை பார்த்த உடனேயே விரட்டி அடித்து விடுவார்கள் என்று பயந்தேன். எனது நிலையை பார்த்தேன். அழுக்கடைந்த சட்டைகள், களைந்த தலைமுடி, முகமெல்லாம் தூசி, முற்றிலும் கிழிந்து போன காலணிகள்,
அந்த அரசவை போன்ற கட்டிடத்திற்கு முன்னால் நான் ஒரு கரும்புள்ளி போல தெரிந்தேன். ஆனால் இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருக்கிறேன். இனிமேல் இழப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை என்பது சட்டென நினைவுக்கு வந்தது. அவமானங்களை நான் தினமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறேன். இங்கிருந்தும் விரட்டப்பட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது? நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு நடுங்கும் கால்களுடன் நுழைவாயிலை நோக்கி முன்னேறினேன். எனது இதயம் தொண்டையில் வந்து அடைத்து கொண்டது போல இருந்தது. எந்த நேரத்திலும் ஒரு பாதுகாவலர் வந்து என்னை தள்ளிவிடுவார் என்று தோன்றியது. கேட் அருகே சென்றபோது அங்கிருந்த இன்டர்காம் கருவியை கண்டேன். நடுங்கும் கையால் அதன் பொத்தானை அழுத்தினேன். சில வினாடிகளுக்கு பிறகு உள்ளிருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. யார் அது? என் குரலை தொண்டையில் சிக்கி கொண்டது. எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு, என் பெயர் தீபக். ஒரு முதிய பெண்மணி எனக்கு இந்த முகவரியை கொடுத்து வர சொன்னார் என்றேன். நான் சொல்லி முடிப்பதற்கு முன்பே அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. உள்ளே இருந்தவர் சென்று விட்டாரோ அல்லது அங்கிருப்பவர்கள் என்னை கேலி செய்கிறார்களோ என்று நான் பயந்தேன். ஏமாற்றத்துடன் நான் பின்னால் திரும்ப முயன்றபோது உள்ளே யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. அந்த பிரம்மாண்டமான கதவு மெல்ல தானாகவே திறக்க தொடங்கியது. இதை பார்த்ததும் நான் அப்படியே நின்றேன். கதவு திறந்ததும் உள்ளே தெரிந்த காட்சி ஒரு கனவை போல இருந்தது. அங்கே ஒரு பெரிய பசுமையான புல்வெளி இருந்தது. அதில் ஆயிரக்கணக்கான வண்ண மலர்கள் பூத்திருந்தன. நடுவில் ஒரு அழகான நீரூற்று இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த புல்வெளிக்கு முன்னால் அந்த பிரம்மாண்டமான கட்டிடம் நின்றது. விலை உயர்ந்த ஆடை அணிந்த ஒரு அழகான இளைஞன் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவருக்கு பின்னால் பல வேலைக்காரர்கள் சீருடை அணிந்து வரிசையாக நின்றிருந்தனர். என்னை பார்த்ததும் அந்த இளைஞனின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை மலர்ந்தது. ஏதோ காணாமல் போன புதையில் கிடைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு அவரிடம் தெரிந்தது. இதை பார்த்தவுடன் நான் இன்னும் பயந்தேன். ஒருவேளை இவர்கள் என்னை போலீசில் ஒப்படைக்கப் போகிறார்களோ அல்லது நான் தவறான இடத்திற்கு வந்து விட்டேனோ என்று எண்ணினேன். நான் பின்வாங்க முயன்றேன். மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கி கொண்டே, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறான இடத்திற்கு வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் என்றேன். ஆனால் அந்த இளைஞன் முன்னே வந்து மிகுந்த மரியாதையுடன், இல்லை தீபக் அவர்களே, நீங்கள் சரியான இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள். பல வருடங்களாக நாங்கள் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்றார். இதை கேட்டவுடன் எனக்கு என்னவாகிவிட்டது, அல்லது இது ஒரு கனவா என்று தோன்றியது. ஏனென்றால் உண்பதற்கு ஒரு நேர உணவு கூட இல்லாத ஒருவனுக்காக யாரோ பல வருடங்களாக காத்திருக்கிறார்கள் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. நான் தடுமாறிக்கொண்டே கேட்டேன், ஆனால் நீங்கள் என்னை எப்படி அடையாளம் கண்டீர்கள்? அந்த முதிய பெண்மணி எங்கே? அந்த இளைஞன் மரியாதையுடன் என்னை உள்ளே வருமாறு சைகை காட்டினான். முதலில் உள்ளே வாருங்கள், உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளே பதில் கிடைக்கும் என்றான். நான் ஒரு இயந்திரத்தை போல அந்த அரண்மனைக்குள் நுழைந்தேன். அந்த விலை உயர்ந்த தரையில் எனது அழுக்கடைந்த காலணிகள் படுவதை கண்டு நான் மிகவும் கூச்சமடைந்தேன். அந்த இளைஞன் என்னை ஒரு மிக விசேஷமான விருந்தினரை போலவே அவ்வளவு மரியாதையுடன் உள்ளே அழைத்து சென்றான். நாங்கள் நடந்து அந்த அரண்மனையின் முக்கிய நுழைவாயிலை அடைந்தோம். அது முழுவதும் கண்ணாடியால் செய்யப்பட்டிருந்தது. அந்த கதவை தாண்டியதும் குளிர்ந்த காற்று என்னை வரவேற்றது. உள்ளே இருந்த காட்சி வெளியை விட மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது. விலை உயர்ந்த சரவிளக்குகள், மென்மையான கம்பளங்கள் மற்றும் சுவர்களில் இருந்த விலைமதிப்பற்ற ஓவியங்களை கண்டு நான் வியந்து போனேன். அந்த இளைஞன் என்னை ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே சுவரில் ஒரு மிகப்பெரிய போட்டோ மாட்டப்பட்டு இருந்தது. அவன் அந்த படத்தை நோக்கி சுட்டி காட்டி, இவரே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். நான் நிமிர்ந்து பார்த்தேன். எனது காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல உணர்ந்தேன். தலை சுற்றியது. மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. அந்த படம் வேறு யாருடையதும் அல்ல. பல வருடங்களுக்கு முன்பு நான் அந்த பேருந்தில் பார்த்த அதே முதிய பெண்ணின் படம். ஆனால் அந்த படத்தில் அவர் கிழிந்த உடையில் இல்லை. ஒரு மகாராணியைப் போல வைர வைடூரியங்கள் சூடி ஜொலித்தார். அவரது முகத்தில் நான் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பார்த்த அதே திருப்தியான புன்னகை இருந்தது. நான் நம்பிக்கையற்ற குரலில் அந்த இளைஞனிடம்,
இவரேதான் அவர். ஆனால் இதெல்லாம் என்ன? இந்த அரண்மனை, இந்த படம், அவர் ஒரு ஏழை பெண்ணாக அல்லவா இருந்தார் என்று கேட்டேன். அந்த இளைஞன் எனது கண்களை பார்த்து ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு எனது உலகையே அதிர வைத்த அந்த ரகசியத்தை உடைத்தான். அவன் சொன்னான், தீபக் அவர்களே, இவர் எனது பாட்டி. இந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார பெண்களில் இவரும் ஒருவர். என்னை தவிர அவருக்கு வேறு வாரிசுகள் யாரும் இல்லை. அப்பொழுது நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன். பாட்டிக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது. மனித நேயத்தை சோதிப்பது. மக்கள் இப்போதும் யாருக்காவது பிரதிபலன் பாராமல் உதவுகிறார்களா என்று பார்ப்பதற்காக அவர் அடிக்கடி மாறுவேடமிட்டு சாதாரண பேருந்துகளில் பயணம் செய்வார். அவர் பல வருடங்களாக இதை செய்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் மக்கள் அவரை கேலி செய்தார்கள், தள்ளிவிட்டார்கள். ஆனால் அந்த அனல் வீசிய மதியத்தில் நீங்கள் செய்ததை யாரும் செய்யவில்லை. நான் திகைத்து போய் அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கொடுத்த அந்த சொற்ப பணம் இவ்வளவு விலைமதிப்பற்றதாக மாறும் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அந்த இளைஞன் மேலும் சொன்னான், அன்று பாட்டி வீட்டிற்கு வந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். தனக்கு ஒரு உண்மையான வாரிசு கிடைத்து விட்டதாக சொன்னார். யாருடைய இதயம் தங்கம் போன்றதோ அவர்தான் அவர் என்று கூறினார். அந்த கணமே அவர் தனது உயிலை எழுதினார். இந்த காகிதத்தை வைத்துக்கொண்டு யார் வருகிறாரோ அவரை மரியாதையுடனும் அன்புடனும் உள்ளே அழைத்து வர வேண்டும். அவரை கேலி செய்யக்கூடாது, அவருக்கு உதவ வேண்டும் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டபோது எனது நடுங்கும் கைகளில் இருந்து அந்த காகிதம் அப்படியே கீழே விழுந்தது. எனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இறைவனின் திட்டம் எவ்வளவு அற்புதமானது என்பதை நான் உணர்ந்தேன். நான் பிச்சை எடுப்பதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் இங்கே எனக்கு ஒரு அரச வாழ்க்கை காத்து கொண்டிருந்தது. மக்கள் எவரை கேலி செய்தார்களோ அந்த முதிய பெண்மணி உண்மையில் எனது தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு தேவதூதர். நான் அங்கேயே முழங்காலிட்டு அமர்ந்து சத்தமாக அழுதேன். இந்த கண்ணீர் மகிழ்ச்சியினால் வந்தது மட்டுமல்ல, ஒரு வருத்தத்தினாலும் வந்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக அந்த காகிதத்தை நான் பயனற்றது என்று நினைத்து வைத்திருந்தேன். ஆனால் ஒருவேளை இறைவனின் விருப்பம் வேறாக இருந்திருக்கலாம். முதலில் நான் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், பசியையும் தாகத்தையும் உணர வேண்டும். அப்போதுதான் பிறகு கிடைக்கும் செல்வத்தின் மதிப்பு எனக்கு தெரியும் என்று அவர் நினைத்திருக்கலாம். அந்த அரண்மனை, அந்த சொத்து, அந்த மரியாதை என அனைத்தும் இப்போது எனது காலடியில் இருந்தன. ஆனால் எனது பார்வையோ சுவரில் இருந்த அந்த படத்தின் மீது தான் நிலைத்திருந்தது. அங்கே அந்த முதிய தாய் புன்னகைத்து கொண்டே இருந்தார். பார்த்தாயா, நான் சொன்னது போல உன்னால் தாங்கவே முடியாத நிலை வரும்போது இந்த காகிதம் உனக்கு உதவியது அல்லவா என்று அவர் சொல்வது போல இருந்தது. நான் அந்த மென்மையான கம்பளத்தின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அந்த இளைஞன் அருகில் நின்று எனக்கு ஆறுதல் கூறினான். அந்த அழுகை ஓயவில்லை. ஏனென்றால் அது வெறும் மகிழ்ச்சி அல்ல, நானும் என் குடும்பமும் அனுபவித்த அந்த துயரமான நாட்களின் நினைவுகள். அந்த இளைஞனின் பெயர் பாஸ்கர். அவன் எனக்கு தண்ணீர் கொடுத்து தேற்றினான். பாட்டி தனது உயிலில், தனது சொத்தில் 40% சமூக சேவைக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அந்த பிரிவின் பொறுப்பையும் உரிமையையும் இந்த காகிதத்தை கொண்டு வருபவரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும் எழுதியிருப்பதாக அவன் கூறினான். தன்னிடம் பணம் இல்லாத போதும் அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு உதவும் குணம் கொண்டவர் இந்த சொத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்த மாட்டார் என்பது பாட்டியின் கருத்தாக இருந்தது. அது மட்டுமின்றி எனது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எனக்கென தனியாக ஒரு வீடும் பெருமளவு தொகையும் பாட்டி ஒதுக்கி வைத்திருப்பதாக பாஸ்கர் என்னிடம் கூறினான். அவர் இந்த நற்பணிகளை முழு நேர்மையுடன் தொடர்ந்து செய்வார் என்று பாட்டி நம்பினார். இதையெல்லாம் கேட்டபோது நான் ஒரு மாய உலகிற்கு வந்தது போல உணர்ந்தேன். அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஒரே நிமிடத்தில் ராஜாவாகிறான். பாஸ்கர் உடனே தனது கணக்காளரை அழைத்து எனது அவசர தேவைகளுக்காக ஒரு பெரும் தொகையை கொடுத்தார். தீபக் அவர்களே, இது உங்கள் பணம். இதை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு செல்லுங்கள். உங்கள் பெற்றோர் உங்களுக்காக காத்திருப்பார்கள் என்றான். எனது கடந்த 10 வருட சம்பளத்தை விடவும் அதிகமான அந்த பணத்தை
நான் நடுங்கும் கைகளால் பெற்றுக்கொண்டேன். வீட்டில் பசியுடன் எனக்காக காத்திருக்கும் பெற்றோரின் நினைவு உடனே வந்தது. நான் பாஸ்கரிடம் விடைபெற்ற போது அவன் என்னை மரியாதையுடன் வீட்டில் விடுவதற்காக ஒரு சிறப்பு காரையும் ஓட்டுநரையும் அனுப்பி வைத்தான். அந்த பிரம்மாண்ட அரண்மனையை விட்டு வெளியே வந்தபோது எனது நடையே மாறியிருந்தது. உள்ளே நுழையும் போது இருந்த அந்த விரக்தி இப்போது இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக பொறுப்புணர்வும் நன்றிகடனும் என் தோள்களில் கனத்தன. நான் காரில் அமர்ந்தபோது அதன் மென்மையான இருக்கைகள் எனக்கு முட்கள் போல தெரிந்தன. ஏனெனில் வீட்டில் என் பெற்றோர் என்ன நிலையில் இருப்பார்களோ என்ற கவலை என்னை துளைத்தது. கார் நகரத்து சாலைகளில் வேகமாக சென்றது. ஜன்னல் வழியாக வெயிலில் நடந்து செல்லும் மக்களை பார்த்தேன். காலை வரை நானும் அவர்களில் ஒருவனாகத்தான் இருந்தேன். ஆனால் இப்போது இறைவன் என்னை அவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியிருந்தார். இது அனைத்தும் நான் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செய்த அந்த ஒரு சிறிய உதவியின் பலன். கார் எனது ஏழ்மையான பகுதிக்குள் நுழைந்த போது அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஓட்டுநர் கதவை திறக்க நான் கீழே இறங்கியதை கண்டு அனைவரும் திகைத்தனர். நான் ஓட்டுநருக்கு நன்றி கூறி அனுப்பி வைத்தேன். நான் அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்தேன். வீட்டிற்குள் இன்னும் அந்த வறுமையின் நிழலும் இருட்டும் அப்படியே இருந்தன. அப்பா படுக்கையில் கிடக்க அம்மா அருகில் அமர்ந்து விசிறியால் விசிறி கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அம்மா பலவீனமான குரலில் கேட்டார், மகனே, ஏதாவது வழி கிடைத்ததா? நான் ஓடி சென்று அவளிடம் அமர்ந்து பையில் இருந்து பணக்கட்டுகளை எடுத்து அவள் முன்னால் வைத்து அழுது கொண்டே சொன்னேன், அம்மா, கடவுள் நமது வேண்டுதலை கேட்டுவிட்டார். நமது கஷ்ட காலம் முடிந்து விட்டது. அம்மாவும் அப்பாவும் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் அந்த பணத்தை பார்த்தனர். அம்மா பதற்றத்துடன், மகனே, இவ்வளவு பணம் ஏது? யாருக்காவது தீங்கு செய்து விடவில்லையே என்று கேட்டார். நான் அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அந்த பேருந்து பயணம் முதல் அந்த முதிய பெண்மணி நம்மை எப்படி காப்பாற்றினார் என்பது வரை அனைத்து உண்மைகளையும் சொன்னேன். இதை கேட்டதும் என் பெற்றோர் இறைவனுக்கு நன்றி கூறினர். பல நாட்களாக எரியாத எங்களது அடுப்பு அன்று எரிந்தது. நான் உடனே சந்தைக்கு சென்று தானியங்கள், மருந்துகள் மற்றும் பழங்களை வாங்கி வந்தேன். அன்று இரவு நாங்கள் மன நிறைவோடு உண்டு நிம்மதியாக உறங்கினோம். அடுத்த நாளிலேயே பாஸ்கர் அனைத்து சட்ட நடைமுறைகளையும் முடித்து பாட்டியின் சமூக சேவை நிறுவனத்தின் தலைவராக என்னை நியமித்தான். தங்குவதற்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கப்பட்டது. நான் எனது பெற்றோருடன் அங்கே குடிபெயர்ந்தேன். ஆனால் எனது பழைய நிலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். முதலில் எனது கஷ்ட காலத்தில் உதவியவர்களின் பட்டியலையும் என்னை கைவிட்டவர்களின் பட்டியலையும் தயாரித்தேன். என்னை புறக்கணித்த அந்த உறவினர்கள் உட்பட அனைவருக்கும் நான் உதவினேன். ஏனெனில் தீமைக்கும் நன்மையையே பதிலாக தருவதுதான் உண்மையான மனிதநேயம் என்று பாட்டி எனக்கு கற்பித்திருந்தார். நான் அந்த பேருந்து நிலையத்திற்கு சென்று பாட்டியை அவமதித்த அந்த நடத்துனரை தேடினேன். அவர் இப்போதும் அதே நிலையத்தில் தான் இருந்தார். நான் யார் என்று அவரிடம் சொன்னபோது அவர் வெட்கத்தில் தலைகுனிந்தார். மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் என்பதை அவர் உணர வேண்டும் என்பதற்காக அவருக்கு நான் ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன். பாட்டியின் விருப்பப்படி ஏழைகளுக்கு இலவச உணவு திட்டம், மருத்துவமனைகள் மற்றும் கைப்பெண்களுக்கான உதவி நிதி ஆகியவற்றை தொடங்கினேன். நான் தினமும் நேரில் சென்று எனது கைகளால் மக்களுக்கு உணவு பரிமாறுவேன். பாஸ்கரும் என்னுடன் இணைந்து பணியாற்றினான். பாட்டி எப்படி மாறுவிடமிட்டு மக்களின் குணாதிசயங்களை கவனிப்பார் என்ற கதைகளை அவன் என்னிடம் கூறுவான். காலம் செல்ல செல்ல நான் அந்த நகரத்திற்கு நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதனாக மாறினேன். மக்கள் எனக்கு பெரும் மரியாதை கொடுத்தனர். ஆனால் இப்போதும் என் மனதிற்குள் அந்த பழைய தீபக் உயிரோடு தான் இருந்தான். நான் பலமுறை எனது தோட்டத்தில் தனியாக அமர்ந்து அந்த பழைய சுருட்டப்பட்ட காகித துண்டை பார்ப்பேன். அதை நான் பிரேம் போட்டு எனது அறையில் வைத்திருந்தேன். அந்த காகிதம் எனக்கு ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவூட்டும். மனிதனின் உண்மையான சம்பாத்தியம் பணம் அல்ல. ஒரு ஏழையின் மனதிலிருந்து வரும் பிரார்த்தனை தான் உண்மையான சம்பாத்தியம். பாட்டி இந்த உலகை விட்டு சென்று விட்டார். ஆனால் என் மூலமாக அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் நட்ட அந்த மனிதாபிமான செடி
என் வாசலுக்கு வரும் எந்த ஒரு ஏழையும் வெறும் கையுடன் திரும்பி செல்லக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது. இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல, நன்மையை நம்பும் ஒவ்வொரு மனிதனுடையதும் ஆகும். நன்மை ஒருபோதும் வீண் போகாது என்பதை என் வாழ்க்கை எனக்கு கற்பித்தது. நாம் மற்றவர்களின் கஷ்டங்களை குறைக்கும் போது நாம் கனவிலும் நினைக்காத வழிகளை விதி நமக்காக திறந்துவிடும். அந்த பேருந்து பயண சீட்டின் விலை சில ரூபாய்கள் தான். ஆனால் அது எனக்கு கோடி ரூபாய்களால் கூட தர முடியாத நிம்மதியையும் கௌரவத்தையும் தந்தது. இன்றும் நான் ஏதேனும் ஒரு முதியவரையோ அல்லது உதவியற்றவரையோ பார்க்கும்போது அவரிடம் என் பாட்டியின் நிழலை காண்கிறேன். ஓடி சென்று அவருக்கு உதவுகிறேன். ஏனெனில் அவரும் ஒரு தேவதூதராக இருக்கலாம், அல்லது எனது நற்செயல்களை மேலும் வளர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். என் வாழ்க்கை மாறிவிட்டது, ஆனால் நான் மாறிவிடக்கூடாது என்பதில் நான் எப்போதும் கவனமாக இருக்கிறேன். என்னிடம் எப்போது தலைக்கணம் வருகிறதோ அன்றே அந்த பழைய காகித துண்டு தன் மதிப்பை இழந்துவிடும். நானும் மீண்டும் மண்ணோடு மண்ணாகி விடுவேன். இன்று என் அரண்மனையில் அமர்ந்து வெளியே பார்க்கும்போது அந்த அனல் காற்று வீசிய மதியமும் அந்த பழைய பேருந்தும் எனக்கு நினைவுக்கு வரும். அப்போது நான் புன்னகைப்பேன். மனிதன் பல திட்டங்களை தீட்டுகிறான், ஆனால் இறைவனே உண்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் யாருக்கு வேண்டுமானாலும் மரியாதையை கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பணிவை கற்பிக்கலாம். ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், மனம் சுத்தமாகவும் எண்ணம் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அந்த முதிய தாய் எனக்கு சொத்தை மட்டும் கொடுக்கவில்லை, மனிதாபிமானத்தின் மிகப்பெரிய பாடத்தை கற்பித்தார். அதை நான் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வேன். இதுவே எனது உண்மையான சொத்து. நன்றி.